இப்போலாம் ஆக்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவை ஒரு பெரிய டூலாவே யூஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன இருக்கு சினிமா பத்தின்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க பார்கவி. கண்டிப்பாக கிறிஸ்டி, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் முதல் விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சியான் விக்ரம் அவரோட இருமுகன் டீசர் வந்து 1 மில்லியன் வியூஸை க்ராஸ் பண்ணியிருக்கு. இதுக்காக அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க. ட்விட்டரில் நிறைய ட்வீட்ஸும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இருமுகன் டீசர் வந்து 1 மில்லியன் வியூஸை க்ராஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட வெற்றியும் இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினோட மனிதன் படம் ஏப்ரல் 29 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நேற்று அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஃபோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹன்சிகா மோத்வானி வந்து கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்பயுமே உதயநிதி ஸ்டாலினோட ஒரு பப்ளியான கேரக்டர் தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர், பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப சிம்பிளாக நடிச்சிருக்கிறத பார்க்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் ட்விட்டரில் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அல்லு அர்ஜுனோட சாரனோட படம் ஏப்ரல் 22 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெட்ராஸ் கதகளி போன்ற படங்களில் நடித்த கேத்ரின் ரஷாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை தான் இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கமலா பால் சாண்டல்வுட்டில் அவங்களோட கால் தடுத்த படிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க கன்னடா மூவிஸில் நடிக்க போகிறாங்க. இட்ஸ் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிச்சா சுதீப்போட இவங்க நடிக்கிறாங்க. அண்ட் ஹெபுல்லி படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த நியூஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, பாலிவுட்டில் கபூர் அண்ட் சன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் படங்களில் நடித்து பிரபலமான சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து அவரோட புது படமான பார்பார் தேக்கோட ஃபர்ஸ்ட் லுக்கை ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து கேட்ரினா கைஃபும் நடிச்சிருக்காங்க. இந்த போஸ்டரையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை நேற்று செலிப்ரேட் பண்ணாங்க. இது சம்மந்தமான ஒரு ஃபோட்டோவையும் இன்ஸ்டாகிராமில் பச்சன் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோக்கு 9 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், லவ் அண்ட் ஹக்ஸ் அப்படின்னு சொல்லியும் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோவையும் நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான லைக்ஸ் ரொம்பவே குவிஞ்சிட்டு இருக்கு. ஆமிர் கான் அப்படின்னு சொன்னாலே பாலிவுட்டில் கான்ட்ரோவர்ஷியலான ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் இன்டாலரன்ஸ் பற்றி அவர் சொன்ன கருத்து ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியலாக பேசப்பட்டுச்சு. இவருக்காக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து 2 வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சமீப காலத்தில் சமூக வலைத்தளங்களில் நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. இது ரூமர் தான் அப்படின்னு இப்போ ஆமிர் கான் கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து 120 வில்லேஜஸை பானி ஃபவுண்டேஷன் சேர்ந்து எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அதோட டெவலப்மெண்ட்ஸுக்கு. ஆனால் நான் அந்த 2 வில்லேஜஸை அடாப்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னது வந்து கண்டிப்பாக ரூமர் தான். நான் அந்த 2 வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு காலையில் திலீப் குமாரோட உடல்நலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிட்டு வந்திருக்க இந்த ஃபோட்டோஸையும் இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ட்விட்டரில் நிறைய பேர் ரீட்வீட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட நல்ல உள்ளத்துக்கு நல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.